அவருடைய வெற்றியை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோல இந்த சின்னத்தை வழங்கக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னம் வேணும் என்று கேட்கிற விசிகாவிற்கும் சின்னமில்லை என்கிறார்கள். மறைமுக உறவை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் கூட பாஜக இந்த முறை கைவிட்டுவிட்டது. ஆனால் பாஜக ஆதரவிலே இருக்கிற யாராவது சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் மற்ற லெட்டர்பேட் கட்சிகளுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. அவர்கள் கூட்டணி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் சின்னம் வழங்குகிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் வடிவத்திலேயே நின்று போனது எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவம் செங்கல் வடிவத்தை கூட எடுக்கவில்லை. ஜி.கே. வாசன் பாஜகவின் காலடியிலே கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸை வைத்ததன் மூலமாக திருமாவளவனுக்கே தெரியாத காலகட்டத்திலே அவரை அடையாளம் கண்டுபிடித்தவர் கருப்பையா மூப்பனார். தேர்தல் ஆணையம் என்பது கமலாலயத்தினுடைய இன்னொரு பிரிவாக மாறிவிடக்கூடாது. 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அண்ணாமலையை பார்ப்பதற்காக கமலாலயத்திலே காத்து கிடக்கிறார். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு பத்திரிகையாளர் ராஜகம்பீர் என்னுடன் இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் சில கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை. ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவான சில கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கியிருக்காங்க, சிறிய கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விசிகாலாம் உட்பட இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? 1% வாக்கு வங்கி இருந்தாலே அவர்களுக்கு சின்னம் வழங்கலாம் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதியாக இருக்கிறது. ஆனால் 1% தாண்டி வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய விசிகாவிற்கு அவர்கள் எப்படி சென்ற தேர்தலிலே வாக்கு எண்ணிக்கையிலே கடைசி வரைக்கும் காத்திருக்க வைத்து நள்ளிரவிலே அறிவித்தார்களோ, நிர்பந்தத்தின் காரணமாக இவரை எப்படியாவது ஜெயிக்க வைத்து விடக்கூடாது என்கிற முன் திட்டத்தோடு இயங்கியவர்கள் கடைசி நேரத்தில் வேறு வழியில்லாமல் நள்ளிரவிலே திருமாவளவன் வெற்றியை அறிவித்தார்களோ, அதுபோல திருமாவளவனுக்கு சின்னம் கிடைக்கக்கூடாது. திருமாவுடைய வெற்றியை மொத்த தமிழ்நாடே அன்னைக்கு காத்துட்டு இருந்துச்சு. ஆமாம். திருமாவளவன் தொடர்ந்து சனாதன எதிர்ப்பு பேசுகிறார், சமத்துவத்திற்கான குரலை பேசுகிறார், சாதி ஒழிப்பை பேசுகிறார் என்கிற காரணத்திற்காக அவருடைய வெற்றியை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுபோல இந்த சின்னத்தை வழங்கக்கூடாது என்கிற ஒரு மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஒரு தொகுதியிலே மறுமலர்ச்சி திமுக போட்டியிடுகிறது, 2 தொகுதி இருந்தால்தான் சின்னம் வழங்குவோம் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னம் வேணும் என்று கேட்கிற விசிகாவிற்கும் சின்னமில்லை என்கிறார்கள். மறைமுக உறவை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் கூட பாஜக இந்த முறை கைவிட்டு விட்டது. அது எப்படி பேசி வைத்துக் கொண்டார்களா என்னவென்று தெரியவில்லை. அவருக்கும் கரும்பு விவசாயிகள் சின்னம் வழங்கப்படவில்லை. அவர் 6 மாதத்திற்கு முன்பே விண்ணப்பிக்க தவறிவிட்டார், உரிய விதிமுறைகளை பின்பற்ற தவறிவிட்டார் என்பது கருத்தை அவர்கள் சொல்லுகிறார். கடைசி நேரத்தில் அவருக்கு மைக் சின்னம் வழங்கியிருக்கார். ஒரு வகையில் அவருக்கு பொருத்தமாகத்தான் வழங்கியிருக்கு. ஏனென்றால் வாய்ச்சவடாலை கழித்து விட்டு நாம் தமிழர் கட்சியிலே ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மைக் சின்னம் வழங்கியிருக்கிறார். ஆனால் பாஜக ஆதரவிலே இருக்கிற யாராவது சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தால் வாக்கு வங்கிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமே இல்லாமல் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில ஜி.கே. வாசனை அவருடைய நிழலாவது பின்பற்றுகிறதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அரசியலிலே அந்நியப்பட்டு நிற்கக்கூடிய அவருக்கு சைக்கிள் சின்னம் வழங்குகிறார்கள். அவரும் சர்க்கஸில் இருக்கக்கூடிய ஒரு கோமாளி மாதிரி சைக்கிளை சுற்றி காண்பிக்கிறார். இன்றைக்கு அவருக்கு மட்டும் உடனடியாக வழங்குகிறார்கள். அந்த குக்கர் சின்னத்தை டிடிவி தினகரனுக்கு வழங்குகிறார்கள். டிடிவி தினகரன் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறாரா இல்லையா என்று களத்திலே அவர் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டார். பிரம்மாண்டமாக ஊதி பெருக்கப்பட்ட பலூனை போல உருவானார். பலூனிலே ஒரே ஒரு ஊசியை போட்டால் பலூன் எப்படி ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ அதுபோல காலம் அவருடைய கனவுகளிலே அந்த ராட்சச பலூனை போல தன்னை பெருசாக பிம்பத்தை காட்டி கொண்டிருந்த அவருக்கு இப்பொழுது கட்சி காணாமல் போய் கொண்டிருக்கிறது. அவருக்கு குக்கர் சின்னம் வழங்குகிறார்கள். மற்ற லெட்டர்பேட் கட்சிகளுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, அவர்களெல்லாம் தாமரை சின்னத்திலேயே இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூட்டணி சார்ந்தவர்களுக்கு மட்டும் அவர்கள் சின்னம் வழங்குகிறார்கள். இதிலே அரசியலிலே இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே அரசியல் அனாதையாக அப்புறப்படுத்தப்பட்டவர் ஓபிஎஸ் ஒரு ஆள் தான். அதுலேயும் ஓபிஎஸ் என்கிற அதே பெயருடைய அதே இன்சியல் உடையவர்களை ஒரு 5 பேரை கண்டுபிடித்து தேர்தலில் நிப்பாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீனும் அரசியலிலே அட்ரஸை தொலைத்தவன், முகவரியை தொலைத்து முகத்தை தொலைத்தவன் என்கிற முறையில் அவரை தோற்கடிப்பதற்கு அதிமுக காரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இல்லை இந்த ஓபிஎஸ்க்கு சின்ன ஒதுக்குறதுல பாஜக கூப்பிட்டு நீங்கள் வந்து தாமரையில் நில்லுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. தாமரையிலே எப்படி தண்ணீர் நிற்காதோ அதுபோல தான் ஓபிஎஸும் நிற்க மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். அதுதான் பிரச்சனை. அதாவது தமிழ்நாடு மொத்தமுமே தாமரை இலையிலே தண்ணீர் எப்படி வழுக்கி கொண்டு ஓடுகிறதோ அப்படிதான் தாமரையே வேண்டாம் என்று தமிழர்களே வந்து ஒட்டாமல் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு கட்சி இருக்கும் என்றால் அது பாஜக தான். ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் கூட ஆளுநர் அதையும் கிடப்பில் போடுகிறார். அது செயல்பாட்டிற்கு வர மறுக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் வடிவத்திலேயே நின்று போனது எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவம் செங்கல் வடிவத்தை கூட எடுக்கவில்லை. அப்போ இவர்கள் எதை நோக்கி வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையோடு வந்து அவர்கள் நடத்துகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய முடியுமா என்கிறதை மட்டும்தான் ஒன்றிய அரசாங்கம் சிந்திக்கிறது. இல்லை இந்த நீங்கள் சொன்னீங்க தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சைக்கிள்லாம் ஓட்டி காமிச்சார். அவர் வந்து தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக நினச்சிக்கிறாரு. இதை பற்றி ஜி.கே. வாசனை பொறுத்தவரையிலே குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்று சொல்வதைப் போல எப்படி காங்கிரஸ் பாரம்பரியத்திலே ஒரு ராகுல் காந்திக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதுபோல ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலே பிறந்தவர் வந்து ஜி.கே. வாசன் அவர்கள். கருப்பையா மூப்பனார் அவர்கள் தான் வாழுகிற காலத்திலே காங்கிரஸுக்கு எதிராக அவர் ஒரு காலமும் நடந்து கொண்டதில்லை. காங்கிரஸோடு முரண்பட்டு இன்னொரு காங்கிரஸை தமிழ் மாநில காங்கிரஸை நடத்தினாரே தவிர எதிரிகளோடு ஒரு நாளும் சமரசம் செய்ததில்லை. அது பங்காளி சண்டையாக மட்டும் இருந்ததே தவிர பகையாளியோடு கூடி கிடக்கிறதாக இருந்ததே இல்லை. ஆனால் ஜி.கே. வாசன் பாஜகவின் காலடியிலே கொண்டு போய் தமிழ் மாநில காங்கிரஸை வைத்ததன் மூலமாக மூப்பனாரினுடைய கனவுகளுக்கு அவருடைய இன்சியலுக்கு அவர் துரோகம் செய்து விட்டார். அதைத்தான் சொல்லணும். ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எந்த அளவிற்கு வந்து கருப்பையா மூப்பனார் அவர்கள் வந்து ஒரு முன்கூட்டியே திட்டமிடக்கூடியவராக, அவர் எந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வைக்கிறாரோ அவர்கள் தான் அந்த முறை வெல்வார்கள், அதை முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடிய ஒரு சக்தி அவருக்கு இருந்திருக்கிறது. திருமாவளவனை கூட முன்கூட்டியே வந்து இவர் மிகச்சிறந்த அரசியல் நிபுணராக இருக்கிறார், இவருக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆளாக வருவார் என்பதை திருமாவளவனுக்கே தெரியாத காலகட்டத்திலே அவரை அடையாளம் கண்டுபிடித்தவர் வந்து கருப்பையா மூப்பனார்கள். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சாதி ஒழிப்புக்காக முழங்கி கொண்டிருந்த திருமாவளவனை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நீ ஜனநாயக பாதைக்கு வா என்று அழைத்து அவரை இன்றைக்கு அவர் ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக சக்தியாக மாறுவதற்கு தான் எப்படி ஒரு தலைவனாக மாறுவோமா மாட்டோமா என்று அவருக்கே தெரியாத நாளில் திருமாவளவனுக்கே அது தன்னை பற்றிய ஜனநாயக பூர்வமான விஷயங்கள் குறித்த சிந்தனை இல்லாத காலத்திலே அவரை ஜனநாயக பாதைக்கு அழைத்து வந்தவர் வந்து கருப்பையா மூப்பனார் அவர்கள். அப்படிப்பட்டவருடைய மகனாக இருக்கக்கூடிய வாசனுக்கு அரசியலிலே அடிப்படை அறிவோ அறமோ இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஞான சூன்யமாக வாத்தியாருக்கு மக்குன்னு சொல்றது மாதிரி ஒரு ஞான சூன்யத்தை போல அவர் இருக்கிறார். இல்லை தேர்தல் ஆணையம் சொல்லுது நாங்கள் ரொம்ப கரெக்டாக தான் நடந்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே பாஜக தலைமையும் சொல்லுது, தமிழ்நாட்டு தலைமையும் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் சரியாக தான் நடக்குது, யாருக்கும் பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கல, ரொம்ப கரெக்டாக ஜெனியனாகிறாங்க. இதை தேர்தல் ஆணையம் சொன்னால் கூட நம்பலாம். ஏன் பாஜக சொல்லுகிறது தான் நமக்கு இருக்க பெரிய குழப்பம். அதாவது அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அங்கி திவாரிங்கிறவரை திண்டுக்கல்ல வந்து ஒரு 20 லட்சம் ரூபா வந்து ஒருவரிடம் லஞ்சமாக பெற்ற போது காவல்துறை கைது செய்தது, தமிழ்நாடு காவல்துறை. அந்த அங்கி திவாரி அவசரமாக யாருக்கு போன் செய்தார் தெரியுமா? அந்த மாவட்டத்தினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பாஜகவினுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு போன் செய்தார். அவர் ஒரு வழக்கறிஞருக்கு போன் செய்யலாம், பாஜக அலுவலகத்துக்கே போன் செய்கிறார் அவர். அப்போ பாஜகவினுடைய அலுவலகம் வேறு, அமலாக்கத்துறையினுடைய அலுவலகம் வேறு என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அது இரண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது என்ப விஷயத்தையெல்லாம் அங்கி திவாரி மூலமாக தான் நமக்கு தெரிய வருகிறது. அப்போ அதே போல தான் தேர்தல் ஆணையம் என்பது கமலாலயத்தினுடைய இன்னொரு பிரிவாக மாறிவிடக்கூடாது. அப்படி மாறிவிடும் என்று சொன்னால் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ பானை சின்னத்தை வந்து அவர்கள் வந்து வழங்க ஏன் தாமதிக்கிறார்கள் என்பதில் ஒரு 1000 கேள்விகள் இருக்கிறது. ஆமாம், அது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அரசியல். அவர்கள் வந்து ஒரு பாரம்பரியமான மிதமிஞ்சிய பணம் வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறவர்களும் கிடையாது. சாமானிய மக்களினுடைய எளிய மக்களின் குரலாக இருக்கக்கூடிய திருமாவளவனை அலக்கடிக்கிறார்கள். அப்போ இவர்கள் வந்து பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்பதை நடைமுறை காட்டுகிறது. அவர்கள் அப்படி இல்லை என்று பாஜக சொல்வதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம் நமக்கு வலுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் வந்து ஓபிஎஸ்ஸை பற்றி பேசும்போது சொன்னீங்க ஓபிஎஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. இனிமேல் அரசியலில் ஓபிஎஸ் வந்து ஒரு தேர்தலில் ஒரு அனாதையாக நிற்கிறாரான்னு கேட்குறேன், இல்லை இருப்பாரா? கடைசி காலத்திலே வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டும் என்று இந்துக்களுடைய சமய நம்பிக்கையிலே சொல்வார்கள். இவர் என்னன்னு தெரியல, ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய தொகுதியை கடைசியாக தேர்வு செய்திருக்கிறார். ஒருவேளை வந்து அவருக்கு வாக்கு விழவே இல்லை என்று சொன்னால், டெபாசிட் பறிபோகும் என்று சொன்னால்,
தனுஷ்கோடி வழியாக அவர் ஏதாவது ராமர் பாதங்களை தேடி ஏதாவது போகலாமே தவிர, ராமர் பாலத்தை தேடி போகலாமே தவிர, திருப்பி வந்து அவர் வந்து அரசியல் செய்வதற்கான எந்த முகாந்திரம் இல்லை. பாஜகவை ஒருவன் நம்பினால் அவன் வாழ்க்கை எவ்வளவு பறிபோகும் என்பதற்கு ஓபிஎஸ் ஒரு உதாரணம். ஏனென்றால் 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அண்ணாமலையை பார்ப்பதற்காக கமலாலயத்திலே காத்து கிடக்கிறார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத்தினுடைய வயதுதான் அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, நடைமுறை சாத்தியங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்பாடு கிடையாது, எந்த நாகரிகமும் நாசூக்கும் எதுவுமே அறியாதவர். அதாவது யூனிஃபார்மை கலட்டி விட்டு அவர் இன்னும் போலீஸ் ஆஃபீஸராகத்தான் இருக்கிறார். ஊராக போலீஸ்காரர்கள் ரெய்டுக்கு போகிறதை போல தான் அவர் சுற்றித் திரிகிறாரே தவிர, அவருக்கென்று ஒன்று அரசியலை பற்றிய புரிதலே அவருக்கு இன்னும் வந்து சேரவில்லை. அவர் வாசலிலே போய் ஓபிஎஸ் நின்றாரே, அன்றைக்கே அவருடைய அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டதே. இல்லை, அவர் நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரராக சுற்றிட்டு இருக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ராகவன் சுற்றுற போலீஸ்காரர் மாதிரி சொல்கிறார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ராகவன் காலில் போய் விழுகிறாரு, அப்படியே மொத்தமாக சாஷ்டாங்கமாக விழுகிறாரு. ராகவன் வந்து இப்போ வழக்கமாக இப்போ உங்கள் கால் ஒருத்தர் வந்து விழ வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு இப்படி கையை பிடிச்சிருவீங்க. ஆனால் அவர் காலில் அவர் விழுந்து கிடக்காரு, நின்று இப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு ராகவன். ராகவனுடைய பாலியல் சேட்டைகளையெல்லாம் கண்காணிப்பதற்கு ரகசிய கேமரா வைத்த ஒருவனை அவர் எப்படி தூக்கி விடுவார் காலில் விழுந்தா? நீ சொல்லுங்க. உங்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய ஒருத்தனை தன் கட்சிக்காரனுக்கே சூனிய வைக்கக்கூடிய ஒருவனாகத்தான் அண்ணாமலை இருக்கிறார். அதனால் அண்ணாமலை ஒரு வகையில் பார்க்கிற போது திராவிட இயக்கத்திற்காகத்தான் வேலை செய்கிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வேலை திட்டங்கள் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு பாஜகவிலே இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் அத்தனை பேரையுமே பெரும்பகுதி செயல்பாடு அற்றவராக மாற்றிவிட்டார். எஸ்.வி. சேகரை கதற விடுகிறார். சி சேகர் சொல்கிறார், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக அலுவலகம் பக்கம் என்னால் போகவே முடியாது என்கிறார். இப்போ பல பேரை கதற விடுகிறார். அதனால் ராகவனுக்கு அரசியலிலே வந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஏறத்தாழ செயல்பட விடாமல் வைத்திருக்கிறார். அதெல்லாம் அண்ணாமலையின் சாதனைகள். அண்ணாமலைக்கு ஜனநாயகம் தான் செட் ஆகவில்லையே தவிர, ஒரு போலீஸ்காரன் ஹிட்டன் கேமரா வைக்கக்கூடிய அந்த சூட்சுமங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ராகவனோட ஆட்டிடியூடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி நின்று அப்படி கையை பின்னாடி கட்டிட்டு பார்ப்பன ஆதிக்க சாதியினுடைய திமிர் அவர் உடம்பு முழுக்க, அதாவது பருப்பும் நெய்யுமாக தின்று கொளுத்து உழைப்பையே அறியாத ஒருவனுக்கான திமிர் என்னவாக இருக்குமோ அதனுடைய வடிவம் தான் ராகவன். ராகவனுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கேரக்டர்னே ஒரு கிடையாது. ஆனால் அவரை போன்றவர்களுடைய ஆட்டத்தை எல்லாம் முடித்து வைப்பதற்கு அந்த கட்சிக்குள்ளேயே அண்ணாமலைகள் தோன்றுவது என்பது கால பொருத்தமாக நான் கண்டு ரசிக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.